இங்க ஒரு பொண்ணு உடம்பு முடியாத தன்னுடைய மாமியார தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு சிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காளா. வர வழியில பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்டோ ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய புது பொண்டாட்டிய முதுகுல உட்கார வச்சு பைக்கிட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறவ அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிட்டக்க போறாளா. ஆனா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியோ அவளை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கிராமத்தில் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவளுடைய அப்பா ஒரு காம்படிஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. கயிறு இழுக்கிறதுல யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல ஏழை வீட்டு பையனாக இருந்தாலும் நல்ல உடல் வலிமையோடு இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவோ போட்டியில் வின் பண்ணிட்டு உங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் மாமனாரோ ஒரு சொந்த வீடு கூட இல்லை, உனக்கு எப்படி என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன், முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரா. ஆனால் அவனும் எனக்கு 3 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயே சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு உங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. சரின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. எப்படியோ அவர்கிட்ட பெட் கட்டிட்டு வந்தாச்சு. இப்ப பணத்தை சேர்த்தாகணும் இல்லையா, அதனால ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட கொடுத்து வைக்கிறானா. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிட்டு தான் விரும்பின பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம வந்துருது. சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் கொண்டு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு போராடுறானா. கடைசியில அவங்க அம்மானால நடக்க கூட முடியாத ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்களா. இப்போ அவங்கள தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிட்டியா ட்ரீட்மெண்ட்காக அலைஞ்சிட்டு இருக்கான். இதுல சேர்த்து வச்ச மொத்த பணமும் காணாம போயிடு. பொண்ணோட அப்பாவோ தன்னுடைய பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரா. கரெக்டா அந்த ஊர்வலம் வந்துட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோவோ தன்னுடைய அம்மாவை முதுகுல தூக்கி வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். தான் விரும்பின பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அதே டயத்துல அந்த பொண்ணும் நம்மளோட ஹீரோவை லவ் பண்ணியிருப்பாளா. இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறோமே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு சடனா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருதா. அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறா. ஹீரோவுக்கும் நிறைய ஆயுர்வேத மருத்துவம்லாம் தெரியுமா. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறா. அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு மாப்பிள்ளையோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானா. அப்பாவோ எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை கொண்டுட்டு வந்தா கடைசியில ஒரு வீடு கூட இல்லாம அம்மாவை தூக்கிட்டு சுத்துரு, இவனுக்காக போய் இப்படி விழுந்துட்டியே அப்படின்னு சொல்லி அவர் கோபத்துல கத்திட்டு இருக்காரா. இனிமேல் என்னுடைய வீட்டு படியவே மிதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட நம்மளோட ஹீரோயின் சந்தோஷத்தோட நம்மளோட ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாள்லயே பிரெக்னென்ட் ஆயிடா. இப்ப அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருதா. அம்மாவோட சேர்த்து பொண்ணையும் பொண்டாட்டியும் பாத்துக்கணும். ஆக மொத்தத்துல 3 தேவதைகளையும் பாத்துக்கணும் இல்லையா. அதனால மலையில போய் தனக்கு தெரிஞ்ச சில மருத்துவ தாவரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு லோக்கல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கானா. அப்ப அந்த இடத்துல ஒரு பணக்காரர் மயங்கி கிடக்கிறத பார்த்து அவரை கூட்டிட்டு வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கான். அவரும் கிளம்பி போகும்போது இவ்வளவு திறமையான ஆளு இங்க இருக்க கூடாது, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. குடும்பமும் ரொம்ப வறுமையில வாட வேற வழி இல்லாம அந்த பணக்காரர் கொடுத்த விசிட்டிங் கார்டை அந்த ஹஸ்பண்டோட கையில கொடுத்துட்டு சிட்டிக்கு போய் ஒரு நல்ல வேலையா தேடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாளா. அப்ப போனவன் இப்ப வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை தான் முதுகுல தூக்கி வச்சு ஊர்வலமா போய்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயினா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.